ஜாதியிலே தாழ்க்கப்பட்டவன், தரை குறைவானவன், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி, 1000 இருந்தாலும் தொட்டு தாலி கட்டினவன் முட்டாளாக இருந்தாலும் அவனுக்காகவே கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் ஒரு மனைவியா இருந்து என்னை விட்டு பிரிந்து நாள் முதலாய் என் முகத்தை பார்க்க இருந்தது போதாமல் இப்ப வந்து திரைமணத்தவர் முகத்திலே முடிக்க மாட்டேன். திரைவளத்தால் திரைக்கு அந்த பக்கம் நானும் திரைக்கு அந்த பக்கம் அவர்களுக்கு பேசலாம் என்று சொல்றாயே, அது என் பொன்னியாரே. ஒரு ஆடவனை பார்த்து இது ஒரு பெண்ணாகப்பட்ட கேள்வி கேட்கலாமா? இந்த உயிரை நான் வைப்பதானால் எங்கே இருந்து போவதா தெரியலையே. ஒரு பெண்ணா பிறந்தவள் அவளை கன்னி பருவமாக்கி 16 வயதிய மங்கையா இருந்து புகுந்த வீட்டுக்கு பெருமையையும் பிறந்த வீட்டுக்கு பெருமையை தேடி கொடுப்பவள் தான் ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆடவரிடத்திலே காடி எடுத்து வைத்தால் அது குப்பை கோபுரமாகலாம். அதே இன்னொரு பெண்ணுக்கு கால் எடுத்து வைத்தால் அந்த கோபுரமானது குப்பை ஆகலாம். இப்படி ஒரு கணவனுக்கு ஒரு கணவன் என்று பாராமல் ஜாதியிலே தாழ்க்கப்பட்டவன், இனி குலத்தால் தேர்வோட்டிய மகள், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி, இப்படி எல்லாம் என்னை சொல்லுகிறாய் என் பெண்ணே. ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து விட்டால் நீ பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் மாப்பிள்ளையாகப்பட்டவர் ஏழையாக இருந்தாலும் அனுசரிச்சுதான் வாழணும். என்னுடைய விஷயம் காதுக்கு அறிந்தோம். அன்னை பிதாகின்னு சொல்லக்கூடிய சுபாகி நாட்டு மன்னனுக்கு நீ ஒரு பெண்ணாய் பிறந்து இருக்கிறாயே. இந்த இழிவான குலம் என்று சொல்லி என்னை தெருவிலும் வீதியிலும் மானத்தை போக்கடித்தாயே. இதெல்லாம் யாருடைய ஆணவம்? உன் தாய் தகப்பனார் உன்னை வளர்த்த விதம் அப்படி. ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தால் அது தகப்பனார் அறிவுறுத்த வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பெண்ணுக்கு இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு அறிவுரையை சொல்லிக் கொடுக்கிற தாய். உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னை ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்தாங்களே தவிர ஒரு குடும்பத்தில் போய் இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லல. நீ மாப்பிள்ள நானும் அவளை தேடி வரல, நீ தான் தேடி வந்து கட்டிக்கிட்ட. அப்படி தேடி கட்டி தாலி கட்டின பிறகு இந்த மாதிரி என்னை விட்டு பிரிந்து விட்டு போய்விட்டாயே.
அந்த பிரம்மதேவன் விதிப்படைக்கு அன்று தலையால் எழுதி தன் மயிரால் மறைத்து விட்டான். இப்படி கணவன் மனைவி தகுதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதை விட நம்மளெல்லாம் நம்ம வாழ்றதே பொய்யான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட நம்ம எல்லாம் செத்து மடிந்தாலே மேல். தேவி இது ஒரு பக்கம் போயிட்டோம். நான் போகக்கூடிய சொல்லக்கூடிய அந்த குருசேஸ்திர பூமிக்கு நான் எந்த வேலையில் போக வேண்டும் தெரியுமா? நான் அருணன் உதயம் முன்னே அந்த சூரிய பகவானுக்கு தோரியாற்றில் சொல்லக்கூடிய அருண பகவான், அந்த அருண பகவான் உதயத்திற்கு முன்பதாகவே நான் குருசேஸ்திரம் போக வேண்டும். அந்த குருசேஸ்திரத்துக்கு எனக்கு முன்பதாகவே எதிரி வந்து விட்டால் என்னை அவமான வக்கத்தை போக்கெடுத்து விடுவார். அந்த குருசாஸ்திர பூமிக்கு நான் போக வேண்டும். போகிற இடத்தை வெற்றியை தோல்வி வீரனுக்கு அழகி வருவேணும், அங்கு இருந்து விடுவேணும். அப்படி நான் இருந்தது உண்டானால் அடி மரணம் அடைவேணும். நான் வருவேணும், அங்கே இருந்து போவேணும். அப்படி நான் இருந்து போனா இந்த சிரம் இருக்குது, இன்னைக்கு இந்த சிரமத்தை விழுந்தேனோ. ஒரு சமயம் எதிரியுடைய பானம் பட்டு என் தலையாகப்பட்டது குருசேஸ்திர பூமியில கீழே விழுந்தது உண்டானால் கணவர் செத்து போயிட்டான்னு சொல்லி ஈமை சடங்கு செய்வதற்காகவே நீ அங்க வருவாயா? இப்பவே எதிரி மாதிரி இருக்கிற. ஒருவேளை நாங்க செத்து போயிட்டானா என்னை பார்ப்பதற்காகவே நீ அங்க வருவாயா? கணவன் சொல்லக்கூடிய ஒரு ஆடவனாகப்பட்டவன் அங்க கல்யாணம் செய்யும் போது என்ன செய்யறாங்க? சத்திர சூரிய சகல கோடி தேவர் அறியே அம்மி மூலமா வந்து அருந்ததி பார்த்து நம்ம தொட்டு தாலி கட்டுறாரு. அந்த பூ கொடுத்தார், பொட்டு கொடுத்தார், மஞ்சள் கொடுத்தார், குங்குமம் கொடுத்தார். இதையெல்லாம் நேர்த்தி கடன் தேவி. இந்த நேர்த்தி கடன் செய்ய வேண்டும் உண்டானால் நான் ஒருவேளை இறந்து போனால் அந்த மஞ்சளை அழிக்க வேண்டும், குங்குமத்தை கலைக்க வேண்டும், பூவெல்லாம் கலைக்க வேண்டும், கையில கங்கண வழியில உடைக்க வேண்டும். இதுக்காகவே நீ குருசாஸ்திரம் வருவாயா? தேவி கிட்ட வராதே, என் கிட்ட நீ அருகில்
என் கிட்ட வராதே. ஆமா. எனக்கு கிட்ட வந்தா உன்னை முறைப்பாடு அழுத்து விடணும்னு சொல்றியே. ஆமா. என்னை திரையும் மரபிலே இருந்து கழிப்பாக தாம்பரம் கொடுத்து நீ வான்னு சொல்லாத. நீ போய் என்று ஒரு வார்த்தை சொல்லியது உண்டானால் நான் இப்பவே குருசேஸ்வரம் புறப்படுகிறேன். ஆடி தாரியா பரவாயில்ல. இப்ப என்ன சொல்லிட்டாங்க அந்த கதை காட்டி யாரு சுந்தர் தானே கூட நீ தாரி நீ இருக்கியா? சரி ரைட்டு. ஊர் அப்படிதான் போவா. சரி அது சொன்ன கதையை கேட்டியா? அந்த கதை எப்படி இருக்குது? ஐயா ஆவிந்த ஆள் கறந்து வச்சு ஐயா ஆவிந்த ஆள் கறந்து வச்சு அறிமுகம் பார்த்தால் தேவிய முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியும். பசுமாட்டை கொண்டாந்து அத ஒரு பொருட்களத்துல வச்சு பாலை கறந்து அந்த பால்ல பார்த்தா முகம் தெரியுமா? வெண்மை நிறமா இருக்கும். தெரியாது. அது தெரியணும்னா என்ன செய்யணும்? அந்த பாலை காய்ச்சணும். குடம் கொண்டு காய்ச்சணும். புறமோடிடணும். புறமோடிட்டு விடுந்த பிறகு மத்திட்டு கடையணும். மத்திட்டு கடைந்தா அந்த குருவிந்த வெண்ணெய் வரும். நெய்யாக மாறும். அனல்ல வச்சா ஒரு கிண்ணத்துல வச்சு அனலாக நெய்யா மாறும். அந்த நெய்யில பார்த்தா படிச்சு முகம் தெரியும். இல்லன்னா பாக்குதா தெரியுமா? நீ சொல்ற கதை எப்படி இருக்குது? நெய்யில பாக்குற மாதிரி இருக்குது. சொல்ற குலாச்சார பரம்பரை அப்படி இருக்குது. அது கிடையாது. சுவற்றில் சுண்ணாம்பை போறோம். இந்த சோறு இருக்க இந்த சுவத்தை சுரண்டி பார்த்தா தான் கல் செவரா மண் செவரா அப்படி தெரியும். சுவற்றில் சுண்ணாம்பை போறோம். கண்ணாடி முகப்பு போறோம். கண்ணாடி பார்த்தா நேரா பார்த்தா நல்லா தெரியும். படிச்சும் தெரியும். திருப்பி பார்த்தா அட்டதான் தெரியும். அது புளியம்பழம் போர்வை போறோம். புளியம்பழத்தை பார்த்தா நிறைய இருக்கும். அது தட்டி பார்த்தா உடச்சி பார்த்தா தான் நல்ல புளியா சொத்த புளியா அப்படி தெரியும். உன் கதை பூரா இப்படி இது லட்சணம். கதை கதை யாரு ரோடு போறோம். சரி சரி நீ போ. ஐயா நீங்க சொல்ல முடியாத கதை பாலில முகம் பாக்குற மாதிரி இருக்குதா? அந்த அம்மாவுக்கு நெய்யில பாக்குற மாதிரி இருக்குமா? தெளிவா தெளிவா ராஜாக்கள் எப்படி பங்காளி? எப்படி பங்காளி? தாயார் எப்படி? எப்படி தாயார் எப்படி? அந்த விளக்கம் சொல்லுங்க. விளக்கமா சொன்னா நெய்யில முகம் பார்த்த மாதிரி இருக்குமா? நான் சொல்ல வேண்டுமா? ஆமா. தாயே குந்தி தேவி, நான் உனக்கு என்று வாக்கு கொடுத்தேன் என் தாயே. நான் தான் உன்னுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய குந்தி தேவி என்று உலகத்தைக்கே தெரியக்கூடாது அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் அம்மா. அந்த நான் வாக்கை நான் மீற போகிறேன். உன்னிடத்திலே நான் தான் உன்னுடைய தாயார் குந்தி தேவி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்கும் தெரியக்கூடாது என்று முடிவுவிட்டாயே அம்மா.
சத்தியத்தை பத்தியத்தை மீறினாலும் மீறலாம். இந்த சத்தியத்தை மீறக்கூடாது மகனே. அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்திய தாயே. என்னுடைய மனைவியால் சூழ்நிலை சரியில்லை அம்மா. அதனால் உன் சத்தியத்தை மீறப் போகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளம்மா. என்னை மன்னித்து விடம்மா. என்னுடைய குலத்தில் தாயார் தந்தையார் எப்படி தாயாதிகள் ஐவராஜாக்களுக்கு பங்காளி அதை சொன்னா விடை கொடுப்பேன்னு சொல்றாளா? ஓஹோ சொல்லு முதல்ல. ஆகட்டும். அடியத்தன் குலத்தையும் இத்தனை நாள் வரைக்கும் எப்படி யாரெல்லாம் தேர்வட்டிய மகன் இழிவான குலத்துக்கெல்லாம் தாளான சாதி சாதியிலே தாழ்க்கப்பட்டவன் தரை குறைவானவன் ஏழை ஜாதி கீழான் சொன்னார்களோ இன்று நான் வெளிச்சமா எடுத்து விட போகிறேன். சரியா? நான் யாரை வைக்கணும் தெரியுமா? அடி குந்தாம்பா வழியேற்றி ஆறுமுகமையா அவர்கள் ஒரு குடும்பமாகப்பட்டது பிரிஞ்சு ஒன்னா கூடுது இல்ல. இது பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இல்ல. ரொம்ப நாள் நீண்ட நாள் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஆனா பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னா சேர்ந்த இப்படி சந்தோஷம் நம்ம பார்க்க போறோமா? இந்த காசு பணம் பெருசு இல்ல. அன்னைக்கு மகாபாரதம் நடந்த கதை தான் இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு நடக்குது. சில குடும்பம் பாரு கேப்பர் பேச்சை கேட்டு நிறைய பிரிஞ்சு வாழ்றாங்க. ஆறுமுகமையா அவர்கள் இந்த மகாபாரத கதையில எப்படி நடந்ததோ அதே மாதிரி கலியுகத்தில் நடக்குது. அந்த குடும்பம் எப்படி பிரிஞ்சது? மற்ற ஒரு பேச்சை கேட்டு தன்னுக்கு தானே பிரியாது. மாற்றார் பேச்சை கேட்டுதான் அந்த குடும்பம் கண்டிப்பா இன்னைக்கு கூட பிரியுது. அந்த மாதிரி என் மனைவியும் மற்றவங்க பேச்சை கேட்டுதான் பிரிஞ்சா. இந்த பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னா சேர்ந்த இந்த காசு குடும்பம். அப்படி குந்தம்மா வயிற்றிலே நான் முந்தி பிறந்தவன். ஐவராஜாக்கள் தாயார்கள் குந்தி தேவி வயிற்றிலே முந்தி பிறந்தவன் நான். சரி, குந்தம்மா தேவிக்கு முந்தி பிறந்தா குந்தம்மா தேவிக்கு என்ன அண்ணனா வேணும்? குந்தம்மா தேவிக்கு முந்தி பிறந்தா அண்ணனா வேணும். ராஜாக்களுக்கு மாமனா வேணும். நானும் சரி நீ கேட்கிறவங்க குந்தம்மா தேவிக்கு முந்தி பிறந்தா அண்ணனா வேணும். குந்தம்மா தேவி ஊருக்கு போயிருப்பாங்க. குந்தம்மா தேவிக்கு நான் முந்தி பிறந்த கண்ணு ஆசையம் பொண்ணு பொன்னுரிய கண்ணு குந்தம்மா தேவிக்கு முந்தி பிறந்தா அண்ணனா வேணும். ஐவர் ராஜாக்களுக்கு மாமனா வேணும். ஐவர் ராஜாக்கள் அவங்க எப்படி குமரி 60 மங்கை படத்தை பெருமை பேருளும் முதுமை 7 போடுவான். குமரினா வாங்கிட்டு கழுத்து மேல அடிப்பான்.
கழுத்து மேல அடிப்பாங்க. உங்க கை வை ஏன் நான் பாத்துக்கிறேன். ஏய், சின்ன சிறுத்தடா பூ போகாதவன் தான் அந்த குமரியின் பேரு. சின்ன வயசுல எனக்கு குழந்தை பச்சளை குழந்தை அறுவை அறியாத குழந்தை என் தெரு வீதியில முட்டி போட்டு விளையாடுற அது தெருவை. மங்கை என்ன அதான் பாவாடை கட்டுற குழந்தை தூங்கல் பாருங்க குழந்தை. ஆமா தூங்குமா அந்த மாதிரி குழந்தை தான் பாப்பா ஏன் போடுமா. நான் கிடையாது உடம்பு ஊருக்கு நீங்க நின்று போயிடும். நீர் ஆடு அல்ல போயிட்டாங்க நீ இருக்கணும். அவர் கெட்டிக்கார முடியாது அதோட இல்ல அப்படி எப்படி சொல்லுவ ஐவர் ராஜாக்களும் ஆமா குத்துமா தேவிக்கு முந்தி பிறந்த ஐவர் ராஜாக்களுக்கு நான் தாயாதி பங்காளி பகையாளி அப்படின்னு அது என்ன கதை கதை ஒழுங்கா குந்தம்மா வயிற்றில் முந்தி பிறந்தனா குந்தம தேவிக்கு அண்ணனா குமரி வயிற்றில் பிறந்தனா 5 வயசு பொண்ணு பிள்ளை பத்துக்குமா அப்படின்னு கேக்குறான். பொண்ணா பிறந்தா புத்தி வேணும், ஆம்பளையா பிறந்தா அறிவு வேணும். ஆனா புத்தி உள்ள மனைவி தான் இருக்கிறா, ஆனா வாழ்க்கையில தான் கோட்டை விட்டான். எப்படி தெரியுமா? ஒரு நாள் தினத்திலே குந்தம்மா தேவி யார் தெரியுமா? சூரசனுடைய மகள் குந்தம்மா தேவி, சூரஜன மகாராஜனுடைய மகள் குந்தம்மா தேவி. அப்போது குந்தம்மா தேவி 5 வயதா இருக்கிற போது துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் பூலோகத்தை நாடி வருகிறார். அவர் வரும்போது நூலாணி வழியை தான் வர்றது. அவர் எப்படி தெரியுமா? 3.5 முழம் கோபம், 7.5 முழம் தாடி, ஒரு ரோமத்திற்கு 7.5 முழம் கோபம் உடைய ஆளு தூர்வாச மகாமுனிவர். அந்த கடவா பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லிலே விஷப்பை உண்டு. கொடுத்தால் சாபம், அவர் கொடுத்தால் வரம். சாபம் கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான் அதை காப்பாற்ற முடியாது, அவர்கள் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் தினத்திலே சூரஜன மகாராஜருக்கு மகனாக பிறந்து ஆமா அந்த இதை இல்லத்தை தேடி போகிறார். என்று சொல்லப்படுகிற குந்தம்மா தேவி. ஆமா அந்த சூரதேசம் செல்கிற போது அப்போது அந்த சூரசன மகாராஜாகப்பட்டவர் மந்திரிகள் எதிர்நோக்கி சென்று ஐயா என்னவோ தெரியாது தூர்வாச மகாமுனிவர் நம்ம நாட்டை தேடி வருகிறார், நம் நாட்டை நோக்கி வருகிறார். ஆமா அப்போது வந்த உடனே அவர் கொடுத்தா சாபம் நேர்ந்துவிடும் சொல்லி சூரஜன மகாராஜாகப்பட்டவர் எதிர்நோக்கி சென்று வாருங்கள் சாமி வாருங்கள் சாமி அப்படின்னு பாத பூஜை செய்து ஒரு சிம்மாசனத்தை அமர வைத்தார். சரி ஐயா நான் சொல்லி அனுப்பிருந்தா நேரம் நான் அங்க வந்திருப்பேன், நீங்க ஏன் இங்க வந்தீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே சூரஜன மகாராஜா நான் பக்கத்திலே உங்களுடைய நாட்டினுடைய பக்கத்திலே 1 மண்டல காலம் பூஜை செய்ய வேண்டும், சதுர்மாத விரதம் இருக்க வேண்டும். சதுர் என்றால் 4 சதுர்மாத விரதம் இருக்க வேண்டும். இதுக்கு பணிவடை செய்வதற்கு ஆள் வேண்டும், பணிவடை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஐயா இந்த நாட்டில யாரையும் கூட்டு பார்த்தேன், யாரும் போக மறுத்து விட்டார், தூர்வாச சாபம் நேர்ந்து விடும் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே என் தாயாகப்பட்டவள் குந்தம்மா தேவி சின்ன வயசு 5 வயசு இருக்காங்க. அப்பா நான் போறேன்பா, நான் போறேன் பணிவடை செய்வதற்கு நான் போறேன். பெண்ண கையில இருக்கும் நம்ம எதுக்கு நெய் அலையணும் அப்படின்னு சொன்ன நான் போறேன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு என் தாத்தனுக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. சின்ன வயசு அவர்கிட்ட சரியான முறையா ஏவல் செய்தால் அவர் வரங்களை கொடுப்பார், அதே முறை தவறி செய்தால் அவர் சாபத்தை கொடுத்து விடுவாரோ. சிறு வயது இருக்கிறீ தாயே, அப்படி என்று எப்படி போக போகிறாய்? அப்பா இது யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நான் புறப்பட்டு பணிவடை செய்து வரேன். சரி ஒரு கடுகளுக்கும் துரோகம் செய்ய நினைக்காம நான் பணிவடை செய்து வரேன் அப்படின்னு சொன்னேன். விடைபெற்றுக் கொண்டு சரி அந்த வைகைக்கரை ஆறு புறப்படுகிறார். அங்கு சென்று 13 நாளிகை தூர்வாச மகாமுனிவர் ஏகம் செய்தார். அவர் ஒன்னா சொன்னா இந்த மாதிரி 2ஆ பணிவடை செய்யறாங்க. பாக்குறது 4 நாள் உடம்புல ஆசை வளர்ந்து எத்தனையோ பேர் நம்ம பணிவடை செய்தார்கள். நம்ம இடத்துல சாபத்தை தான் பெற்று போயிருக்காங்க, சாபத்தை தான் வாங்குறாங்களே, யாரும் லாபத்தை வாங்கல இது வரைக்கும் கிடையாது. அப்போது இந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தா தகும் அப்படி என்று யோசிக்கிறார். ஒரு சொத்து வாங்கி கொடுத்தா அது வித்துருவாங்க, ஒரு ஆடை ஆபரணம் வாங்கி கொடுத்தா அது பழிசாயிடும். இது காலங்காலமா பேர் சொல்லணும். அம்மா நீங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே
கைரேகை பார்க்கிறார். பார்த்தால் கைரேகை பார்த்தா அந்த கொந்தமாதேவிக்கு புத்திரபாலனே கிடையாது. புத்திரபாக்கியம் கிடையாது. பார்க்கிற பாக்கியம் அந்த அம்மாவுக்கு இல்ல. ஆமா, ஆடவர் எந்த ஒரு ஆடவராலும் புத்திரபாக்கியம் கிடையாது. கிடையாது. ஆமா, இது ஆயிரங்காலத்து பயிர். ஆமா, வாழைக்கூடிய வயசு. இந்த அம்மாவுக்கு புத்திரபாக்கியம் இல்லாம இருக்கிற. ஆமா, இதே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி 5 மந்திரங்களை உபதேசம் செய்து கொடுத்தார். 5 மந்திரங்களை உபதேசம் செய்தார். காதிலே தேவ அம்சத்தாலதான் பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு. ஆமா, 5 மந்திரங்களும் உபதேசம் செய்தார். உபதேசம் செய்து தூர்வாசா மகாமணிவை இந்த ஆசிரமத்தில் போய் சேர்ந்து விட்டார். ஆமா, அப்போது இந்த அம்மா சின்ன வயசு, அறியாத வயசு, 5 வயசு இருக்கும். அதான் இளங்கண்டு பயமதியான்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தினத்திலே இரவு நேரத்திலே எங்க உப்பிரிகள் சொல்லக்கூடிய கடிகா மாடத்திலே ஏறி, ஆமா, மொட்டை மாடி, ஆமா, இந்த மாடியில சென்று இந்த அம்மா அந்த பெரியவர் மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. முதல் மந்திரம். இந்த முதல் மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம், அது மெய்யா பொய்யா அப்படின்னு சோதிக்கலாம் சொல்லி முதல் மந்திரத்தை அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. அது என்ன மந்திரம்? புத்தசார மந்திரம், சூரிய மந்திரம். முதல் மந்திரம் சூரிய மந்திரம். அந்த சூரிய பகவானை நினைத்து இந்த ராத்திரி வருவானாம அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை நினைத்து முதல் மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திர தேவதை சக்தியாகப்பட்டது இரவு நேரத்தில் சூரிய பகவானை போய் கட்டி இழுத்து வந்தது. அடிச்சு இழுத்துட்டு வருது. ஆமா, உனக்கு என்ன வேலை? உனக்கு சூரிய நமஸ்காரம் பண்றா ஒருத்தி, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இந்த மந்திர சக்தியாகப்பட்டது சூரிய பகவானை கட்டி தர இழுத்து வந்து கடிகா மந்திரம் சேர்த்தது. எங்க அம்மா பார்த்தாங்க. ஆனா உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியது வந்த உருவம் வேற, அவர் வந்த உருவம் வேற. 5 புலன்களும் அடக்கி எவ்வளவு அழகோடு வருகிறார் சூரிய பகவான். சரி ஐயா, நீங்க எப்படி வந்தீங்க? என் தந்தை காவல் வைத்திருக்கிறார் கோட்டை சுத்தி. கோட்டை என்றால் இந்த ஊர், நாடு. இந்த நாட்டை சுத்தி காவல் வைத்திருக்கிறார். அந்த காவலை தப்பி நீ எப்படி வந்த சொன்ன உடனே அம்மா சூரிய மந்திரத்தை ஜபம் செய்தாய். நீ உரைத்த மந்திரமானது என்னோட மந்திரம். ஆமா, இது தூர்வாசர் கொடுத்த மந்திரமாச்சே அப்படின்னு சொல்லி மந்திரம் தேவதையாகப்பட்டது என்னை கட்டி இழுத்து வந்ததம்மா. சரி, வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்ட உடனே அம்மா நான் இப்போ உன்னை சேர வேண்டும். சேரணும். ஐயா, உனக்கு நல்லா இருக்குதா? நான் இருப்பது சின்ன கண்ணி வயது, நீ இருப்பது பெரிய ஆளு. நான் எப்படி உன்னிடத்தில் சேர போகிறேன்? அம்மா, நான் அப்படி உன்னிடத்தில் சேராத போனா தூர்வாச சாபம் என்னை பழிக்கும். எனக்கு சாபத்தை கொடுத்துடுவா. எப்படி அவங்க சேர வேணும் சொல்லி பயப்படாதே. பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு. அறுவை தெருவை மங்கை மடந்தை கன்னி பருவம் சொல்லக்கூடிய 7 பருவங்கள் உண்டு. இப்ப உன்னை மங்கை பருவமாக போகிறேன். என் மேல இருக்கக்கூடிய அக்னி ஆடை மேல போச்சு. ஆமா, மங்கைக்குரிய பெண்ணாக மாற்றுகிறேன். ஆமா, மங்கைக்குரிய பெண்ணாக மாற்றி உன்னை சேர போகிறேன் சொன்ன உடனே அந்த அம்மா ஊத்திட்டாங்க. சரி, அப்போது மங்கை பருவமாக்கி இவருடைய தாயாரிடத்திலே சூரிய பகவான் சேர்ந்தார். இரவு பிண்டமாகப்பட்டது தேவர் பிண்டமாகப்பட்ட இரவு தங்காதுன்னு சொல்லி ரிஷி பிண்டம் ராத்தாங்காமல் வெடிக்கு. ஆமா, உடனடியாகவே இவருடைய தாயாகப்பட்டவள் உடனே ஒரு குழந்தையை பயன்படுத்த ஒரு பிள்ளையானது பிறந்தது. ஆமா, பிறந்த உடனே மறுபடியும் இந்த பிள்ளை பிறந்த உடனே சூரிய பகவான் போயாச்சு. மறுபடியும் பழைய வயது 5 வயசு ஆயிட்டாங்க. 5 வயது பெண்ணா மாறிட்டாங்க. இந்த 5 வயதிலே நம்ம பிள்ளை பெற்றது உண்டானால் இந்த உலகமாகப்பட்டது பலவாறு பேசும். நாட்டில் உள்ள மக்கள் ஏளனமாக பேசுவார்கள். பல்லு படித்தவன் பரியாசம் பேசுவார்கள். நாவு படித்தவன் நானியும் பேசுவார்கள். என்னடா சூரஜனுடைய பிள்ளை பாக்குறது ஒரு ஜான் தான், ஒரு 5 வயசு இருந்துச்சு. இந்த வயசுல திருத்தணம் பண்ணி இந்த பாப்பா குழந்தை பத்துக்குச்சு அப்படின்னு பலவாறு பேசுவாங்க. அதனால சூரிய பகவான் அண்ணந்து பார்த்தால் இப்படி சதி செய்து விட்டு போய்விட்டாயே பாவி அப்படின்னு சொன்ன உடனே சூரிய பகவான் மேலே இருந்து ஒரு தங்க பெட்டியை கீழே பூலோகம் அனுப்புகிறார். அந்த பெட்டியாகப்பட்டது சூரியனுக்கு சம்மா ஜொலிச்சுட்டு வருது. அது எப்படி? அது அந்த கவனித்தால் பருதி தன்னை சூரிய பகவானுக்கு பரிதின்னு ஒரு பேரு. சூரிய பகவானுக்கு பரிதி என்னும் பேரு. அதுக்குதான் பஸ்து கவியில பரிதியும் புதவந்தாலும் எழுதியாச்சு இந்த நாடக ஆசிரியர். நாடகம் அந்த கண்ணியால் குண்டி தேவி அந்த கவனித்தால் பரிதி தன்னை அந்த மன்னவன் அணைக்க பாரு இந்த மாதாவும் பங்கப்பட்டு அந்த மன்னவன் அணைக்க பாரு என் தாயார் மாதாவும் பங்கப்பட்டு
அது என்னையும் பேலையில் வைத்து என்கிட்ட சீராளாத்தில் தாயார் என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவியப்பட்டவள் அந்த பெட்டியை வந்த உடனே பெட்டியை திறந்து மகனே என்னை மன்னித்துக்கொள், உனக்கு நான் பால் கொடுக்கிற பாக்கியம் கிடையாது, எனக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த பெட்டியிலே நாக வஸ்திர பட்டு புடவைன்னு சொல்லக்கூடிய அந்த புடவையை இரண்டா கிழித்தால் அந்த அக்னியாரை மேலே போட்டு அந்த குழந்தையை அது மேல் போட்டு அந்த பெட்டியை மூடி அந்த வைகைக்கரை ஆற்றிலே விட்டால் குந்தி தேவி. ஆமா, எப்படி தெரியுமா? வந்து ஒரு பெட்டி வர வச்சு அந்த பெட்டியில வச்சிருந்த குழந்தைய பார்த்தா வச்சு, அம்மா கங்காதேவி நீ ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு பெண்ணு துரோகம் செய்யாத தாயே, நீ கலப்பையோ இல்ல கரை சேப்பையோ பாரம் அப்படின்னு வச்சா ஆத்துல விட்ட குழந்தை பழைக்க மாட்டாயா? சேதர எத்தனை மடு இருக்கும், எத்தனை சோழ இருக்கும், இந்த பொட்டி உண்மையில சொல்லி இருக்காது, அது கெதியா இருக்கும், அந்த எப்போ போய் செத்து போயிருக்கும். இது ஒரு கதையா சொல்லிக்கிறாங்க, அதையும் பூங்கொட்டி கேட்டுங்க. இது நியாயமா? இது நியாயமா? இன்னும் இந்த சந்தேகம் அவளை விட்டு போல, இன்னும் இந்த சந்தேகம் திருந்தவங்க எப்படி திருந்துவாங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு அடி நல்ல மனசுல சொல். இன்னும் இந்த சந்தேகம் என்பது அவளை விட்டு போகல. என்ன கேட்டா இப்போ நம்ப மாட்டோம், நம்புறதுல அப்போது நீ இன்னும் எப்படி என்ன நடந்தது? உடனடியாகவே கங்கா தேவியை பார்த்து, கங்கா தேவி நான் பெற்றால் பட்ட பிள்ளை கிடையாது, நானும் ஒரு பெண்ணு, நீ ஒரு பெண் அம்மா, இந்த பிள்ளையுடைய உயிருக்கு இந்த பேதமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கா தேவியை மன்னிப்பு கேட்டு அந்த ஆத்துல விடுறாங்க. அப்போ அந்த ஆத்துல விட்ட உடனே அந்த குழந்தை பெட்டியோ தவழ்ந்து போகுது. அதே அந்த கங்கா தேவி அந்த குழந்தைக்கு அந்த உயிருக்கு பெண்ண வராமல் தாளாட்டிக்கிட்டு போறாங்களா அந்த குந்தமா, அந்த அலையோட வரிசையாய் அந்த கங்கா தேவி அந்த குழந்தைய தாளாட்டிக்கிட்டு போறாங்களாம். அப்போ அந்த பெட்டி எங்க போ தெரியுமா? கரை ஓடு போகிறது. அந்த பெட்டியை போக காத்தால விடியகள் ஆக, அப்போது சூரிய பகவான் ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காலங்காத்தால சூரிய பகவான் கிழக்கு திசை உதயமாகி வெளியே வராரு. வெளியே விடுத்து ஆமா. அப்போது உடனே தேர்ப்பாக, அதாவது திருதராட்ச மகாராஜாவுக்கு தேர் ஒட்டி ராதையன் என்று பேர் அவருக்கு. ஆமா, ரதையன் என்ன வளர்த்தார அவர் தான் ரதையன். அப்போது அவர் தேர் ஓட்டுறாரு. சூரிய அதாவது திருதராட்ச மகாராஜா தேர் தட்டில காலை கடன் கழிப்பதற்காகவே வைகைக்கிறார் வராங்க. அப்போது பார்த்த உடனே திருதராட்ச மகாராஜாவுக்கு அஷ்டகோண முனிவர் சாபத்தால் 2 கண்களும் தெரியாது, 2 நேத்திரமோ சிறுவயதிலிருந்தே கிடையாது. அப்போது தேர் ஓட்டியதை பத்தியா அவர் என்ன சொல்றாங்க? இத்தனை நாள் காணாத அதிசயம் இன்னைக்கு காண போறோம். சூரிய பகவானுக்கு நிகரா இந்த ஆற்றில ஒரு பெட்டியாகப்பட்டது பெட்டி வருது, தக 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 என்று மின்னி ஒரு பெட்டி வருது அப்படின்னு சொன்னாரு. உடனே பார்த்தாரு.
அப்போது திருதராட்டில் மகாராஜாகப்பட்டவர் ஆயிரம் இருந்தாலும் என் கண்கள் தெரியாதபடினால் பெட்டி எனது என்றாரு திருதராட்டில் மகாராஜா. திருதாட்டி வையவர் பெட்டி என்னதுன்னு சொல்றாரு. ஆமா, அந்த ரதையன் அவர் என்ன சொல்றாரு? பெட்டியே இப்படி இருக்குதுன்னா உள்ள இருக்கிற பொருள் எப்படி இருக்கும்? பெட்டியே இப்படி இருக்குது, ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருப்பது எப்படி இருக்கும்? பெட்டி உழுதுன்னா பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னது அப்படின்னு தேர்வட்டி சொல்றாரு ரதையன் சொல்றாரு. அப்போது பெட்டி வர வர அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அங்க என்ன இருக்குது? அதோ கழுத்திலே நீண்ட நாளாகவே கழுத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை கழட்டி முதல் முறையாகவே தான் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. ஐயா என்னவோ தெரியாது, இந்த குழந்தை கழுத்துக்கிற முத்து மாலையை கழட்டி கொடுக்குது. எனக்கு ஒரு மாலை